We already deal with what is accounting, what is accountancy, what is bookkeeping. ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், கணக்கியல் ஒரு அறிமுகம், அது சொல்லி முதல் பாடம் ஃபர்ஸ்ட் சாப்டர். அடுத்து நாங்கள் என்ன பார்த்தோம், the comparison between accounting, accountancy and bookkeeping, the difference between accounting, accountancy and bookkeeping. அப்போ இந்த ரெண்டாவது படம் அதுலேயே பார்த்து முடிச்சிட்டோம். புக்கீப்பிங் என்ன, புக்கீப்பிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டு எ செட் ஆஃப் புக்ஸ். கணக்கு பதிவியல் என்பது நடவடிக்கைகளை முறையாக ஏடுகளில் பதிவு செய்யும் கலையே கணக்கு பதிவியல், கணக்கு வைப்பு. புக் கீப்பிங் மறக்கக்கூடாது, அந்த வார்த்தையை மறக்கக்கூடாது. புக் கீப்பிங் கணக்கு வைப்பு. கணக்கு வைப்பு என்றால் என்ன? நடவடிக்கைகளை ஏடுகளை பதிவு செய்யும் கலை. இட் இஸ் an art. சொல்றேன் நம்ம எக்கனாமிக்ஸ்ல இருக்கட்டும், காமர்ஸ்ல இருந்து சொல்லும்போது இட் இஸ் சயின்ஸ் ஆர் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு அறிவியல், அது கலை. இங்க சொல்லும்போது புக் கீப்பிங் இஸ் an art of recording transactions into a set of books. தொழில் நடவடிக்கைகளை முறையாக ஏடுகளில் பதிவு செய்யும் கலையே கணக்கு வைப்பு எனப்படும். அது புக் கீப்பிங். அதெல்லாம் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம என்ன பார்த்தோம்? சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஆதார ஆவணங்கள். ஆதார ஆவணங்கள் சொல்லும்போது என்னன்னு சொன்னா, கேஷ் ரிசிப்ட் சொன்னா, இன்வாய்ஸ் சொன்னாங்க, டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயிங் ஸ்லிப், செக் புக், இதுவரையும் போட்டோம். ரைட், ஓகே. இதெல்லாம் தேதிக்கு இந்த லெசனில் நம்ம அக்கௌண்டன்ஸில் தேதின்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட் 2 லெசன்ஸ்லாம் கேட்பாங்க, தேதி சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து கணக்கு நம்ம அக்கௌண்டன்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்போ வர போகிறோம். புக் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். டபுள் என்ட்ரி சிஸ்டம், இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டை பதிவு முறை இதெல்லாம் உங்களுக்கு எளிமையா தெரியும். Every transaction has 2 aspects. ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 2 தன்மையை பெற்றுள்ளன, மறக்காத. இதெல்லாம் நீ சிஏ படித்தாலும் சரி, எம்காம் படித்தாலும் சரி, இதுதான் இனிமேல் இதுதான் அடிப்படை. இரட்டை பதிவு முறை. அதுக்கு ஆங்கிலத்தில் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம்னு பேர். அப்ப டபுள் என்ட்ரினா என்ன? எவரி டிரான்சாக்ஷன் ஹஸ் 2 aspects. ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 2 தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று ரிசீவிங் ஆஸ்பெக்ட், another one is giving aspect. பயனை பெறுதல், பயனை கொடுத்தல். மறக்காத, ஒரு நடவடிக்கைனா அதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று கிவிங் ஆஸ்பெக்ட், another one is ரிசீவிங் ஆஸ்பெக்ட். இந்த பயனை பெறுதலையும் பயனை கொடுத்தலையும் ஏடுகளில் பதிவு செய்யும் முறைக்கு இரட்டை பதிவு முறை என்று பெயர். Recording the 2 aspects of the transaction into a set of books is called double entry bookkeeping system. மறக்கக்கூடாது. இப்போ என்ன சொன்னோம்? ஒரு நடவடிக்கைனா 2 தன்மைகள் இருக்குது. ஒன்று பயனை பெறும் தன்மை, ரிசீவிங் ஆஸ்பெக்ட். இன்னொன்று பயனை கொடுக்கும் தன்மை, கிவிங் ஆஸ்பெக்ட். இந்த 2 தன்மையையும் ஏடுகளை பதிவு செய்யும் முறையே இரட்டை பதிவு முறை. என்னடா அது 2 தன்மைன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே சார். நீங்க இப்பதான் 10th இருந்து 12th வந்து 11th வந்துருக்கீங்க. ஏன்னா நான் பியூசி படிக்கும்போது போய் சேர்ந்தேன். எனக்கு என்ன குரூப் சேர்ந்தனே தெரியாது. போய் சேர்ந்தோடனையும் நமக்கு கொடுத்தாங்க மேத்ஸ், காமர்ஸ், லாஜிக் கொடுத்தாங்க. மேத்ஸ்னா கொஞ்சம் தெரியும், காமர்ஸ்னா என்னன்னே தெரியாது. அங்கே போய் தான் தெரியும். அடுத்தது லாஜிக்னு ஒன்று கொடுத்தாங்க. லாஜிக்னா என்னன்னே தெரியாது. ஒன்றுமே தெரியாம தான் அந்த போய் பாடத்தை எடுத்தோம். எங்களுக்கு ஆபிரகாம் ஒருத்தர் நடத்துவார். லாஜிக், the word logic it is derived from the Greek word from logos. அப்படி சொல்லிட்டே இருக்காரு. லோகாஸ் என்ற கிரேக்க மொழி வார்த்தையிலிருந்து தான் லாஜிக் என்ற வார்த்தை வந்தது. இட் இஸ் திங்கிங் ஆர் எக்ஸ்பிரஷன் இன் லாங்குவேஜ். சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பார். ஒன்றுமே தெரியாமல் நம்மளும் பட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீ பாடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கும். இரட்டை பதிவு முறைன்னா என்ன? நடவடிக்கைனா 2 தன்மை இருக்கு. நீ ஒரு கடைக்கு போற, 50 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்குற, நல்லா கேட்கும். அப்போ உன்னிட்ட இருந்து என்ன போகுது? 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பயன் போகுது. யாருக்கு போகுது? கடைக்காரர்கிட்ட போகுது. அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேனாவை உனக்கு கொடுக்குறாரு. அப்ப நீ என்ன செய்யற? ஒரு பயனை கொடுக்கிற, ஒரு பயனை வாங்குற. அப்ப இதுதான் இது இரட்டை பதிவு முறை. பயனை கொடுத்தலையும் பயனை பெறுதலையும். கொடுக்கிற 50 ரூபா, பெறுதல என்ன 50 ரூபா மதிப்புள்ள பேனா. அதான் இங்க சொல்றாங்க. இந்த பயனை பெறுதலையும் பயனை கொடுத்தலையும் ஏடுகளில் பதிவு செய்யும் முறையே இரட்டை பதிவு முறை என்று பேர். இது தமிழ். ஆங்கிலத்தில் recording the transaction of giving aspect and receiving aspect in the books of accounts is called double entry bookkeeping system. அவ்வளவுதான். இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்.
இரட்டை பதிமுறை என்ன? ஒரு நடவடிக்கை. நடவடிக்கை அதுல என்ன இருக்குது? ஒன்று பயனை கொடுத்தல் இருக்குது, பயனை பெறுதல் இருக்கு. பயனை பெறுதல் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், பயனை கொடுத்தல் கிவிங் ஆஸ்பெக்ட். இந்த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றேன்னா டெபிட் ஆஸ்பெக்ட்னு சொல்றோம். டெபிட் ஆஸ்பெக்ட் பற்றுத்தன்மைன்னு சொல்றோம். கிவிங் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். பற்றுத்தன்மை வரவுத்தன்மை. இப்பதான் ஒவ்வொரு வார்த்தையா நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ என்ன சொன்னோம்? டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். டிரான்சாக்ஷன்னா தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லுவோம். பயனை பெறுதல், பயனை கொடுத்தல். அந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் ஏடுகளில் பதிவு பண்றியா? அதுதான் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம். அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் சொன்னா இல்லையா? பயனை பெறுதல், பயனை கொடுத்தல். இது சாதாரணமாக நம்ம சொல்றது. அப்ப அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கும்போது பயனை பெறுதல், அதுக்கு டெபிட் ஆஸ்பெக்ட்னு பேரு, பற்றுத்தன்மை. பயனை கொடுத்தல் அதுக்கு வரவுத்தன்மை, கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு பேரு. அப்ப recording the debit aspect and credit aspect in the books of account is called double entry bookkeeping system. பற்றுத்தன்மையையும் வரவுத்தன்மையையும் ஏடுகளில் பதிவு செய்யும் முறைக்கே இரட்டை பதிவு முறை என்று பெயர் வந்திருக்கும். இப்ப இரட்டை பதிவு முறை முடிஞ்சிருச்சு. இப்ப இரட்டை பதிவு முறைன்னா உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். பாருங்க, புக் எடுத்துக்கோ. இப்போ double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transaction of an organization. Financial transactions of an organization ஒரு நிறுவனத்துடைய நிதிசார் நடவடிக்கைகளை முழுமையாகவும், கம்ப்ளீட் சிஸ்டம் முழுமையாகவும், சயின்டிபிக் அறிவியல் பூர்வமாகவும் ஏடுகளில் பதிவு செய்யும் முறை தான் இரட்டை பதிவு முறை. சொல்லும் போது என்ன? சயின்டிபிக் அண்ட் கம்ப்ளீட் சிஸ்டம். இது அறிவியல் பூர்வமான முறை, ஒரு முழுமையான முறை. ஏன்டா இது முழுமையான முறைன்னா, ஒரு பற்றுனா ஒரு வரவு இருக்கணும், ஒரு டெபிட்னா ஒரு கிரெடிட் இருக்கணும். அப்ப அந்த டெபிட்டையும் ஏடுகளில் பதிவு பண்றான், கிரெடிட்டையும் ஏடுகளில் பதிவு பண்றான். அப்ப முறையா பதிவு பண்றான். அடுத்தது அறிவியல் பூர்வமா பதிவு பண்றாங்க. சயின்டிபிக் அறிவியல் பூர்வமான பின்னாடி வரப்போகுது. ரூல்ஸ் ஃபார் ரிகார்டிங் டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டபுள் என்ட்ரி புக்கிங்கிற ரூல்ஸ் பின்னாடி வரும்போது நம்ம பார்க்க போறோம். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏடுகளின் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுகின்றன. அடுத்தது அக்கார்டிங் டு தி சிஸ்டம் எவரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் எ two-fold effect. two-fold effect. இப்பதான் சொன்னேன், ஒரு நடவடிக்கை எத்தனை இருக்கு? இரண்டு தன்மைகள் இருக்கு. அதான் சொல்லலாம், ஒரு நடவடிக்கை எவரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் two-fold effect. இரண்டு எதிர் விளைவுகளை பெற்றிருக்கிறது. அடுத்தது that is there are two aspects involved. நடவடிக்கையில் இரண்டு தன்மைகள் அடங்கி உள்ளன. namely receiving aspect and giving aspect. இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நான் சொல்லிட்டேன். receiving பெறுதல் தன்மை, giving கொடுத்தல் தன்மை. பயனை பெறுதலையும் பயனை கொடுத்தலையும் சொல்றோமா இல்லையா? அதான் it is denoted by debit. இதான் பற்றுன்னு சொல்றாங்க. இதை எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா டெட்டார் அப்படின்னு. அடுத்தது கிரெடிட், இதை வரவுன்னு சொல்றாங்க. இதை எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா கிரெடிட்டார்னு சொல்றாங்க. கிரெடிட்டார் மறக்கக்கூடாது. டெட்டார்னு என்ன அர்த்தம்? டெபிட்னு அர்த்தம். சிஆர்னு போட்டு டிஆர் போட்டா டெபிட்னு அர்த்தம், சிஆர் போட்டா கிரெடிட் அர்த்தம். மறக்காதுங்க. The basic principles of double entry bookkeeping is that for every debit there must be an equivalent credit. சொல்றாங்க, every debit ஒவ்வொரு பற்றுப்பதிவும் there must be an equivalent and corresponding credit. There must be an கண்டிப்பாக இருக்கணும். என்ன? equivalent அதற்கு சமமான, corresponding அதனுடைய நேரடியான என்ன பதிவு இருக்கணும்? வரவு பதிவு இருக்கணும். ஒரு பற்று 100 ரூபாய் போட்டீங்கன்னா வரவுலையும் 100 ரூபாய் இருக்கணும். அதை தான் சொல்றேன், சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். முறையாக நடவடிக்கைகள் ஏடுகளில் பதிவு செய்யும் முறை. ஒரு பற்று இருந்தாக்க ஒரு வரவு இருக்கணும். அதுதான் அதை சொல்றேன். எவரி டெபிட் ஆஸ்பெக்ட் மஸ்ட் பி அன் ஈக்குவலன்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஒவ்வொரு பற்றுப்பதிவுக்கும் நிகரான, சமமான, ஈக்குவலன்ட் சமமான அர்த்தம். கரஸ்பாண்டிங்னா அதோடு தொடர்புடைய நேரடியான ஒரு வரவு பதிவு இருக்க வேண்டும். டெபிட் denotes an increase in assets or expenses or a decrease in liabilities. டெபிட் குறிப்பிடுதான் சொல்ற பாருங்க.
அண்ட் இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். டெபிட் போட்டியா ஒரு பற்றுப்பதிவு இருக்கா, சொத்து மதிப்பை அதிகப்படுத்தி காட்டும். ஆர் அல்லது எக்ஸ்பென்சஸ் செலவுகளை அதிகப்படுத்தி காட்டும். மறக்காத, ஒரு பற்றுப்பதிவு இருந்தா அந்த பற்றுப்பதிவின் மூலமாக சொத்து மதிப்பு அதிகமாகலாம். அசெட், இன்க்ரீஸ் இன் அசெட். ஆர் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ், சொத்து மதிப்பு அதிகமாகலாம் அல்லது செலவு மதிப்பு அதிகமாகலாம். அல்லது சொல்ற டிக்ரீஸ், டிக்ரீஸ்னா குறையுதுன்னு அர்த்தம். டிக்ரீஸ் இன் லியபிலிட்டிஸ், இன்கம் ஆர் கேபிட்டல். லியபிலிட்டி குறையுது, இன்கம் குறையுது அல்லது முதல் தொகை குறையுது. மறக்காது. அப்ப ஒரு பற்றுப்பதிவு வச்சா என்ன நடக்கும்? அதனுடைய விளைவு என்ன? சொத்துடைய மதிப்பு அதிகமாகும், செலவுடைய மதிப்பு அதிகமாகும். அடுத்த ஸ்டேஜ் வரும், குறையுதுக்கு வரும். எது குறையுது? பொறுப்பு குறையுது, வருமானம் குறையுது, முதல் குறையுது, பொறுப்பு லியபிலிட்டி. வாட் இஸ் லியபிலிட்டி? தெரிஞ்சுக்க. இதே இடத்துல லியபிலிட்டி இனிமே வந்துகிட்டே இருக்கும், எல்லா கடன்களையும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப லியபிலிட்டின்னா என்னன்னா, தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவருக்கு தர வேண்டிய கடன்கள் அனைத்தும் பொறுப்புகள் எனப்படுகிறது. ஒருவருக்கு தர வேண்டிய கடன்கள் அனைத்தும் பொறுப்புகள் எனப்படும். The amount owed to others is called liability. இந்த ஒரே ஒரு விஷயம். What is liability? The amount owed to others, பிறருக்கு தர வேண்டியவைகள் அனைத்தும் பொறுப்புகள் எனப்படும். அப்ப ஒரு பற்றுப்பதிவுனா மனசுல வச்சுக்க, மறக்கவே மறக்காத. ஒரு பற்றுப்பதிவு நோட்ல வந்து ஒரு டெபிட் நோட், டெபிட் டிரான்சாக்ஷன் பதிவு பண்ற ஒரு பற்று நடவடிக்கை, ஒரு நடவடிக்கையில பற்றுல பதிவு பண்ணும்போது அங்க என்னென்ன எதிர்விளைவுகள் ஏற்படும்? சொத்துடைய மதிப்பு அதிகமாகும், செலவுகளுடைய செலவு எக்ஸ்பென்சஸ் அதை தெரிஞ்சுக்கோ. சொத்து அசெட்ஸ், the value of assets increase, the value of expenses increase. இதெல்லாம் increase. decrease குறைவு போறா, the value of liability decrease, the value of income decrease. பொறுப்புகளுடைய மதிப்பு குறையுது, இன்கம் வருமானத்துடைய மதிப்பு குறையுது. அடுத்து முக்கியமாக சொல்றேன், the value of capital is decrease. முதல் தொகையும் குறையுது. மறைக்கவே மறைக்காது. இப்போ என்ன சொல்றோம்? ஒரு பற்றுப்பதிவுனாக்கா நிகரான ஒரு வரவு பதிவு இருக்கும். அதுதான் இரட்டை பதிவு முறை என்று பேர். ஒரு நடவடிக்கைன்னா அங்க ரெண்டு தன்மை இருக்கு, பற்றுத்தன்மை, வரவு தன்மை. பயனை பெறுதல், பயனை கொடுத்தல். பயனை பெறுதல் டெபிட் ஆஸ்பெக்ட், பயனை கொடுத்தல் கிரெடிட் ஆஸ்பெக்ட். அப்ப ரெக்கார்டிங் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இன்டு தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இஸ் கால்ட் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். இந்த நடை இவ்வாறு இரண்டு தன்மைகளையும் ஏடுகளை பதிவு செய்யும் முறைக்கு என்ன பேரு? இரட்டை பதிவு முறை என்று பேர். அப்ப டெபிட், டெபிட் மேல எப்படி எழுதுன்னு சொன்னோம்? டெட்டார். டெபிட் தமிழ் என்ன? பற்று. மறக்காது. அப்ப டெட்டார்னு போட்டா அது பற்றுன்னு அர்த்தம். சிஆர், சிஆர்னா கிரெடிட்டார்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர்? கிரெடிட்னு அர்த்தம். அதுக்கு தமிழ் என்ன? வரவுன்னு பேர். கீழே அடுத்தது பாரு. டெட்டார் இஸ் அப்ரிவியேஷன் ஆஃப் arbitrate. arbitrate சொல்ற மாதிரி arbitrate ஸ்பெல்லிங்க பாருங்க. A double D E B I T A R E. at A D D at betray. debtor is abbreviation of arbitrate, the Italian word. இத்தாலி வார்த்தையான arbitrate உடைய abbreviation தான் debtor. and defer, அத என்ன சொல்றேன்? டெஃபர்னு சொல்றத டிப்ரேங்க. டிப்ரே the Latin word meaning defi. அடுத்தது டெப்டார்ங்கிறது அட்பிட்ரேங்கிற இத்தாலிய மொழி வார்த்தையிலிருந்து வந்தது. மேலும் லத்தீன் மொழி வார்த்தையான டிப்ரே என்ற சொல்லி வார்த்தையிலிருந்து டெப்டார் என்ற வார்த்தை இருந்தது. வேர்டு மீனிங் இதுக்கு என்ன? இந்த டிப்ரேனா அதுக்கு மீனிங் என்ன சொல்றான்? மீனிங் டெபிட்னு சொல்றோம். அதுக்கு என்னன்னு சொல்றான்? டெபிட். ஹென்ஸ் though there is no R in the word debit. Debit la R ங்கிற வார்த்தையே கிடையாது. It has been abbreviated as debtor based on the Italian and Latin words having R in this. அப்ப டெப்டார்ங்கிற வார்த்தை எப்படி சொல்றானா, இத்தாலியன் and லத்தீன் வார்த்தைகள்ல ஒரு R சேர்த்து டெப்டார்னு போட்டாங்க. இதான் டெப்டாரோட அப்ரிவியேஷன் சொல்றான். டெஃபினிஷன் எதுக்கு? டபுள் என்ட்ரிக்கு டெஃபினிஷன் யார் யார் சொல்றா? முன்ட்ரோ அண்ட் பால்மர் சொல்லியிருக்கிறாரு. பேட்டரி பாய், பேட்டரி பாய் ஒவ்வொரு டெஃபினிஷன்லையும் பேட்டரி பாய் இல்லாமல் இருக்க மாட்டார். பேட்டரி பாய் புக்கு நாமெல்லாம் பிகாம் படிக்கும்போது பேட்டரி பாய் புக்கு தான், அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேட்டரி பாய் எழுதுற புக்கு தான் எங்களுக்குலாம் நாங்கள் வச்சிருந்த பெரிய புக்கு, தலைவாணி மாதிரி இருக்கும். அந்த புக்கில் தான் படித்தோம். அப்போ பேட்டரி பாய் ஒரு அப்படி டெஃபினிஷன் சொல்லுங்க, வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாரு.
மன்ரோ அண்ட் பால்மர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்காங்க. மன்ரோ அண்ட் பால்மர் என்ன சொல்றாங்க பாருங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஹேஸ் டூ போல்ட் ஆஸ்பெக்ட்ஸ். பணம் மற்றும் பண சம்பந்தமான ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இரண்டு தன்மைகள் இருக்கின்றன சொல்லிட்டார். அடுத்து சொல்ல பாருங்க. ஒரு தன்மை the receiving of a value on the one hand, the receiving of a value on the one hand, பயனை பெறுதல் ஒன்றாகவும் and the giving of the same value on another hand, பயனை கொடுத்தல் மற்றதாகவும் இருக்கிறது. This two-fold nature, the இரு தன்மைகளும் in all transaction must be recorded in the books and this gives rise to the term double entry bookkeeping. இப்படி இந்த இரண்டு தன்மைகளையும் ஏடுகளில் பதிவு செய்யும்போது அதற்கு இரட்டை பதிமுறை என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்லியிருக்கிறார்? மன்ரோ அண்ட் பால்மர். வாட் இஸ் டபுள் என்ட்ரினா நான் சொன்னதை எழுதினாவே நீ போதும். every transaction has two aspects. Recording the two aspects in the set of books, it is called double entry. இதான் டபுள் இரட்டை பதிமுறை என்றால். வரைவிலக்கணம் கேட்டாக்கா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மன்ரோ அண்ட் பால்மர், இவங்க சொன்னதை தான் நீ எழுதணும், வேற எதுவுமே எழுதக்கூடாது. இந்த பேட்டரி பையன் சொல்லியிருக்காரு பாரு, every business transaction has a two-fold effect. ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் இரண்டு தன்மைகள் இருக்கின்றன and that affects two accounts in opposite direction. அந்த இரண்டு தன்மைகளிலும் நடவடிக்கைகளை எதிர்தரப்பில் பாதிக்கின்றன. எதிர்தரப்பில் பட் ட்ரூயும் பற்ற பாதிக்குது, வரவு பாதிக்குது. பாதித்த affects two accounts in opposite direction and if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account and credit another account. இரண்டு தன்மைகளையும் பாதிக்கும் பொழுது அந்த இரண்டை ஏடுகளில் பதிவு செய்யணும். ஒன்று பற்றுத்தன்மையை பதிவு பண்ணணும், அதே போல வரவு தன்மையை பதிவு பண்ணணும். It is the recording of two-fold effect of every transaction that has given rise to the term double entry. It is the recording of two-fold effect of every transaction. இவ்வாறு நடவடிக்கை இரண்டு தன்மைகளை ஏடுகளில் பதிவு செய்யும்போது அங்கே என்ன ஏற்படுகிறதுனா டபுள் என்ட்ரி புக்கிங். இட் இஸ் ரைஸ் ஆஃப் டபுள் என்ட்ரிங்கிறான். அங்கே இரட்டை பதிவுமுறை என்ற ஒன்று ஏற்படுகிறது. தேங்க்யூ.